இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த குதிரை இருக்குங்க இல்லையா, இது வந்து நம்ம இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு இல்லை ஒன் சைடு குதிரை, அதாவது பைப்பிங் வைக்கிறதுக்கு, இல்லை ஸ்டோன் லேஸ் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம அடிக்கடி இந்த குதிரைகளை மாற்றுவோம். எலஸ்டிக் வைக்கிறதுக்கு, நாடா தைக்கிறதுக்கெல்லாம். இது வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த ஸ்க்ரூ கழட்டி மாட்டணும். அப்போ வந்து நமக்கு வந்து கழட்டுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அப்புறம் ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆயிரும். இப்போ அதுக்கு வந்து ஒரு இந்த ஃபுட்டர் மாதிரி ஒன்று வந்திருக்கு, அதுதான் இது. இது வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து 2 பீஸ் வரும். ஒன்று நான் கடையில் போட்டுட்டேன். ஃபஸ்ட் டைம் போடும்போது நான் அது எப்படின்னு சொன்னால கழட்டி போட்டதுனால, ஏன்னா இது எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது ஸ்க்ரூ. அதுக்கப்புறம் நம்ம இதை கழட்டுவோம். அதுக்கப்புறம் முதல்ல இந்த ஸ்க்ரூவை வந்து இந்த ஸ்க்ரூ கழட்டுறதுக்குள்ளே போட்டுக்கணும். இந்த ஸ்க்ரூ கழட்டுறதுக்குள்ளே நம்ம போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் இந்த இதை போடும். இந்த 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 ஒரு ஸ்க்ரூ மாதிரி வரும், நான் கழட்டும் போது காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் வரும், தெரியுதுங்களா, நடுவில் இந்த ஸ்ப்ரிங் வரும். அது போட்டதுக்கப்புறம் இதை போடணும். இது போடும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி போட வேண்டி வரும். அப்படி அதை போட்டுட்டோன்னா அது எப்படி கழட்டுறது மட்டும் பார்க்கல. இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் கடையில் போட்டேன், எனக்கு அவ்வளோ தெளிவாக உங்களுக்கு காமிக்க முடியாதனால அந்த வீடியோ நான் போடலை. பாருங்கள், இது ஒன்று நான் இப்போ கழட்டிட்டேன். இது ஒரு ஸ்க்ரூவு. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங், சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த இது இங்கே ஒரு கப்பு மாதிரி, சரிங்களா. அதில் வந்து ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து ஸ்க்ரூ. இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இது இப்படி போடணும். இந்த தடிமானமாக இருக்குது பாருங்கள், அதுதான் ஃபஸ்ட்டு உள்ளே சொருகணும். இப்படி போடணும், சரிங்களா. இப்போ பார்க்கலாம் இது எப்படி கழட்டி போடுறதுன்னு பார்க்கலாம். கழட்டிட்டேன் நான். பாருங்கள், இந்த குதிரை, அதாவது இந்த ஃபுட்டரும் கழட்டிட்டேன். நார்மல் ஃபுட்டர், அதோட ஸ்க்ரூ, சரிங்களா. இது இப்படி இங்கே இருக்கட்டும். இப்போ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இப்போ லைட்டு போடுறோம் மிஷினோட, அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்துக்கோங்க, இந்த இது இருக்குல்லையே, இது குதிரையை மேலே ஏற்றிடுவோம். இது இருக்கு இல்லைங்களா. இப்போ பார்த்துக்கோங்க, இந்த ஸ்க்ரூவை வந்து முதல்ல ஃபஸ்ட் டைம் போடணும். போட்டாச்சு, ஸ்க்ரூ போட்டாச்சு அந்த ஸ்க்ரூ போடுற இடத்துல. அதுக்கப்புறம் இந்த கப்பு தெரியுதுங்களா, போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் அந்த கப்புக்குள்ளே போய் சீட்டிங் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ. இது போடுறது தான் ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் கடையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஃபஸ்ட் டைம் போடுறதுனால. 2 தடவை கழட்டி தான் போட்டேன். இந்த ஸ்க்ரூவில் போய் சீட்டிங் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம திருவிக்கலாம். புது ஸ்ப்ரிங்கிறதுனால நமக்கு அது போட கஷ்டமாக இருக்குது. சீட்டிங் ஆகிடுச்சு. போட்டாச்சு, பார்த்தீங்களா. இப்போ வந்து இது பாருங்கள், இந்த கழட்டிக்கலாம் இப்படி. அதாவது நம்ம ஸ்க்ரூ கழட்டி இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டி இது போட வேண்டாம். இப்போ இது போடுறது காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை எப்படி கழட்டுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், குதிரையை தூக்கியாச்சு, இதிலே தூக்குவோம். அப்புறம் கழட்டியாச்சு. இப்போ இதை பாருங்கள், இது அமுத்துறேன், வந்துடுச்சு. இப்போ இதை போடணுன்னா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இவ்வளோதான் வேலை. ஸ்க்ரூ போட்டு நம்ம இதை கழட்டணும்னு அவசியம் கிடையாது. ஈஸியான வேலை. ஒரு பேக்கெட்டில் ரெண்டு 100 ருபீஸ் வருது. இது
நான் ஒன்று கடையில் இருக்கிற மிஷினுக்கு போட்டுட்டேன், ஒன்று இதுக்கு போட்டுட்டேன். இந்த மாதிரி நிறைய நான் ஃபுட்டர் வச்சுருக்கேன். ஒவ்வொரு வீடியோவாக நான் போட்டு காமிக்கிறேன் என்னென்ன யூஸுக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.